Welcome to my channel. In the video, default argument பார்க்க போறோம். So default argument along with example program. So முதல்ல default argument என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் default argument யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். So default argument அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது அங்கேயே ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னா அதை தான் என்ன சொல்லுவோம்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்லுவோம். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமரே அந்த வேல்யூவை அசைன் பண்ணி வச்சுருவாங்க ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்பில். ஸோ ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்பில் நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், பார்க்குறதுக்கு கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அது கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை. கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்கும், ஆனால் என்னல்ல கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை. ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஏன் கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம்னா கன்ஸ்ட்ரக்டரும் ஒன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, அதனால் என்ன பண்ணலாம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் நம்மளால் இங்கேயும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ப்ரோக்ராமர் சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதோ இல்லை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதோ வேல்யூ பாஸ் பண்ணலைன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் ஆகும். ஓகே, அந்த ப்ரோக்ராமில் இருக்க அதாவது கண்டினியூஸ் ப்ராசஸ்க்கு இல்லை ஏதாவது கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஓகே, அதாவது அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணியிருக்க டிஃபால்ட் வேல்யூ யூஸ் ஆகும். மேபி நம்மளோட எண்ட் யூசர் வேல்யூ பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ என்ன வேல்யூ பாஸ் பண்ணாங்களோ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா கேல்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். கரெக்டாக என்ன பாஸ் பண்ணாங்களோ அதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் ப்ரோக்ராமில் என்ன ஆகும் யூஸ் ஆகும். ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது ஏற்கனவே அசைன் பண்ணி வச்சுருந்த வேல்யூ அது இக்னோர் பண்ணிடும். ஓகே, ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் ஆர் இக்னோர்டு. ஓகே, ஏற்கனவே இருக்க வேல்யூலாம் என்ன ஆயிரும் இக்னோர்டு ஆயிரும். வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா அந்த வேல்யூவை வச்சு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுவோம். வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே கொடுக்குற வேல்யூவை விட்டுட்டு இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதையே என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ சம்டைம்ஸ் எண்ட் யூசர் எல்லா இன்புட்டும் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் இன்புட் மட்டும் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏரியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்புட் கொடுக்குறதோட டைம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். ரெக்யர்மெண்ட் எப்போ இருக்கோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, முதல்ல என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷனில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பார்க்கலாம். ஃபங்க்ஷனில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் டிஃபால்ட் டெமோ அப்படின்னே வச்சுருக்கேன். 3 ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஓகே, என்ன பண்ணுறேன் 3 ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷன். செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னோட தேர்ட் டபுள் டேட்டா டைப், இதுக்கும் என்ன பண்ணியிருக்கேன் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன், அதாவது வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸையும் டிஏயும் தான் என்ன சொல்லுவோம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்லுவோம். எண்ட் யூசர் வேல்யூ பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணாட்டியும் எக்ஸுக்கும் டிக்கும் என்ன இருக்குது வேல்யூஸ் இருக்குது. எக்ஸுக்கும் டிக்கும் என்ன இருக்குது வேல்யூஸ் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 3 வேல்யூஸையும் டிஸ்பிளே தான் பண்ணுறேன். ஸோ மெயினில் அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எப்பவுமே மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே என்ன பண்ணுறேன்னா அந்த டிஃபால்ட் டெமோங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ 15 மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 15 மட்டும் நம்ம பாஸ் பண்ணோன்னா இந்த வேல்யூ நேராக என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு போய் அசைன் ஆகும். இதுக்கு ஏக்கு போய் அசைன் ஆகும். டேரெக்டாக எதுக்கு ஆகும் ஏக்கு போய் அசைன் ஆகும். இந்த 15 அப்படியே போய் என்ன ஆகும்னா ஏக்கு அசைன் ஆகும். ரிமைனிங் 2க்கு ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அதை தான் எடுத்துக்குவோம். ஓகேவா, ஸோ இந்த கால் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஏஎக்ஸ்டி இந்த 3 வேல்யூஸோட அவுட்புட் என்ன இருக்கும்ல அங்கே என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண 15 ஏக்கும் டிஃபால்ட்டாக இருந்த 10 எக்ஸ்க்கும் டிஃபால்ட் வேல்யூ 5.8 டிக்கும் டிலையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் அதோட அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, தென் அடுத்த தடவை அதே மெத்தடை கால் பண்ணுறேன். டிஃபால்ட் டெமோவை 2 ஆர்குமெண்ட் வச்சு 15ம் 67ம். ஸோ 15 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 15 எதுக்கு போயிடும் ஏக்கு போயிடும். 67 எதுக்கு அசைன் ஆகும்னா எக்ஸுக்கு அசைன் ஆகும். ஸோ ஏற்கனவே இருக்கிற 10 இப்போ இக்னோர் ஆகிடும். ஓகே, அதை விட்டுட்டு என்ன பண்ணும் இந்த வேல்யூவை எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ ஏயோட வேல்யூ 15 இருக்கும், எக்ஸோட வேல்யூ 67 இருக்கும், டியோட வேல்யூ 5.8. ஏன்னா அதுக்கு பாஸ் பண்ணல. தென் அடுத்த தடவை டிஃபால்ட் டெமோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் 3 ஆர்குமெண்ட்டோட. ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட்டும் ஏ எக்ஸ் டிக்கு அசைன் ஆகும்.
ஸோ நம்மளோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா 1578.45.3 இருக்கும். ஸோ வேல்யூ பாஸ் பண்ணோன்னா அந்த நியூ வேல்யூவை எடுத்துக்கும். வேல்யூ பாஸ் பண்ணலைன்னா என்ன வேல்யூ டிஃபால்ட்டாக சொல்லிருக்குமோ அந்த வேல்யூவை தான் என்ன பண்ணும் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். Just a minute. சேம் ப்ரோக்ராம் தான். இந்த சேம் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்க்ரீன் போயிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் டெமோங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட ஆர்குமெண்ட் ஏ எக்ஸ் டி மூணுமே இருக்குது. சேம் ப்ரோக்ராம் தான், காப்பி தான் பண்ணியிருக்கேன். முதல்ல மெயின்லேருந்து என்ன பண்ணுறேன், கால் வித் ஒன் ஆர்குமெண்ட் சொல்கிறேன். அங்கே என்ன பண்ணுறோம் 15 பாஸ் பண்ணுறோம். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறோம் ஏக்கு பாஸ் ஆயிரும். அவுட்புட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கால் வித் ஒன் ஆர்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா A15 எக்ஸோட வேல்யூ 10 டியோட வேல்யூ என்ன இருக்கும் 5.8 இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கால் பண்ணுறோன்னு வைங்களேன், செகண்ட் டைம் கால் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஆர்குமெண்ட் வச்சு கால் பண்ணியிருக்கேன். 15ம் 56ம். 15ம் 56ம். ஸோ 15ம் 56ம் வச்சு கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏக்கு வந்து நம்ம 15ம் 56 வச்சு கால் பண்ணுறோன்னு வைங்களேன், கால் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஏக்கு 15ம் பிக்கு வந்து 56ம் அசைன் ஆகும். ஸோ அந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கால் வித் 2 ஆர்குமெண்ட்ஸ், 2 ஆர்குமெண்ட் வச்சுருந்தேன். ஏயோட வேல்யூ வந்து 15ம் எக்ஸோட வேல்யூ 56ம் டியோட வேல்யூ 5.8 இருக்கும். ஏன்னா அங்கே என்ன பண்ணல, நான் வேல்யூ பாஸ் பண்ணலை. ஓகே, தேர்ட் டைம் கால் வித் 3 ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறேன். 3 ஆர்குமெண்ட் பண்ணும்போது ஏக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 15 போகும், செகண்ட் ஆர்குமெண்ட் 56 வந்து எக்ஸுக்கு போகும், 89.5 எதுக்கு போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிக்கு போகும். ஸோ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 15, எக்ஸ் ஈக்குவல் டு 56, டி ஈக்குவல் டு 89.5 இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே இன்னொரு ஆர்குமெண்ட் சொல்கிறேன் சி. ஓகேவா? இப்படி ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறேன்னு வைங்களேன், எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எரர் வரும். நமக்கு என்ன வரும் அப்படின்னா எரர் வரும். ஏன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டில் வேல்யூஸ் அசைன் பண்ணும்போது டு த மேக்ஸிமம் ரைட் சைடுக்கே என்ன பண்ணும் வேல்யூஸ் அசைன் பண்ணும். நடுவில் இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, உங்களால் ஜம்ப் பண்ணி இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நடுவில் போய் அதாவது ஒரு நார்மல் வேரியபிள், அடுத்தது டிஃபால்ட் வேல்யூவோட ஒரு வேரியபிள், அடுத்து ஒரு நார்மல் வேரியபிள், இப்படி உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் என்ன வந்துடும், எரர் வந்துடும். ஓகே, அந்த ப்ராசஸ் இங்கே பாசிபிள் இல்லை. ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும், டிஃபால்ட் ஆர்குமெண்ட் தான் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைரெக்டாகவே என்ன தான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அதாவது அட் தி பிகினிங், அதாவது நோ வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி வேரியபிள்லாம் முதல்ல என்ன பண்ணிடணும் டிக்ளேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூஸை பாஸ் பண்ணணும். ஓகே, இனிஷியலாக பண்ணிட்டீங்கன்னா எரர் வந்துடும். ஓகேவா? ஓகே, கன்ஸ்ட்ரக்டரில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணலாம், we can define the constructor with n values. ஓகே, டிஃபால்ட் வேல்யூஸில் என்ன பண்ணலாம், n வேல்யூஸ் பற்றி பண்ணலாம். சேம் ரூல் எதெல்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்ளிகபிளோ அது அத்தனையும் கன்ஸ்ட்ரக்டருக்கும் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து என்னென்னா இட்ஸ் அ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூஸ்லாம் வேல்யூஸ். ஓகே, பட் தே ஆர் நாட் கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டன்டான கான்ஸ்டன்டான இருக்காது. ஓகே, ஏன்னா கான்ஸ்டன்ட்னா வி காண்ட் டு சேஞ்ச். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க டிஃபால்ட் வேல்யூஸ் போகும்போதே பார்த்துருப்பீங்க ஃபங்க்ஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியுது, புதுசாக ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியுது. ஓகே, அதுதான் என்னது அங்கே உள்ள டிஃப்ரென்ஸ். கான்ஸ்டன்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னோட கிளாஸ். ஸ்டூடெண்ட்டோட டேட்டா மெம்பர்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், ரெஜிஸ்டர் நம்பரும் ஏஜும் சொல்லியிருக்கேன். ஓகே, ரெஜிஸ்டர் நம்பரும் ஏஜும் சொல்லியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னோம்னா 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸ் எதுக்குன்னா ரெஜிஸ்டர் நம்பருக்கும், செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒய் எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்டோட ஏஜை மென்ஷன் பண்ணுறதுக்கும் வச்சுருக்கேன்.
ஒய் எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்டோட ஏஜை மென்ஷன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ 2 ஆர்குமெண்ட் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் செகண்ட் ஆர்குமெண்ட் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகே, செகண்ட் ஆர்குமெண்ட் தான் என்ன சொல்கிறோம்? டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு தான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா வேல்யூஸ் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எக்ஸை ரெஜிஸ்டர் நம்பருக்கும் ஒய்யை ஏஜுக்கும் சொல்லிட்டேன். தென் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு மெத்தட் டிஸ்பிளே, அது எதுனா ரெஜிஸ்டர் நம்பரையும் ஏஜையும் என்ன பண்ண போகுது? டிஸ்பிளே பண்ண போகுது. இப்போ மெயினுக்குள்ளே இருந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் S1 க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த S1 க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ் பண்ணுறேன். ஏஜ் வந்து அதாவது ப்ராபப்ளி இப்போ செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் வைங்களேன், அவங்களோட ஏஜ் என்னவாக இருக்கும்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா 19 இருக்கும். ஸோ அந்த கரண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் 19 அப்படின்னா அதை நான் பாஸ் பண்ணவே வேண்டாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக 19 சொல்லியிருக்கேன். அதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம்? அதையே எடுத்து அசைன் பண்ணிப்போம். ஓகேவா? அடுத்த ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் 1102 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த பையனோட ஏஜ் வந்து 20. அதாவது 1 இயர் வந்து லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களோட ஏஜ் என்னவாயிடுச்சு? 20 ஆயிடுச்சு. அப்போ பை டிஃபால்ட் செகண்ட் இயர் படிக்கிற எல்லாரோட ஏஜும் 19 அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ இது என்னவாயிடுச்சு? 20. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 20 இந்த ஒய்யை ரீப்ளேஸ், ஒய்யோட 19 வேல்யூ என்ன பண்ணிடும்? ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஏஜுக்கு 20 அசைன் ஆகும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த 19 20ஆல் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஓகே, அது டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியுது. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். சேம் கோடு தான். ஓகே, கோடில் என்ன பண்ணியிருக்கேன்? கொஞ்சம் அதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான், ரோல் நம்பரும் ஏஜும் தான். ஸ்டூடெண்ட் அதாவது கன்ஸ்ட்ரக்டரோட 1 ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்கிறேன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்கிறேன். 1 ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறேன்? டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்கிறேன். இன்னொரு நார்மல் வேரியபிள். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஏஜை எப்போவுமே 19 அப்படின்னு சொல்கிறேன். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டில் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் எப்போவுமே என்ன சொல்கிறேன்? 19 சொல்கிறேன். ஏஜுக்கு அந்த ஒய் வேல்யூஸ் தான் அசைன் பண்ணுறேன். டிஸ்பிளேயில் ரெஜிஸ்டர் நம்பரையும் ஏஜை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுறேன். மெயினில் இருந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். S1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்? நம்மளோட ஏஜை பாஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் என்ன பண்ணுறேன்? பாஸ் பண்ணுறேன். என்னோட செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா மேபி அந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் 20 ஆயிடுச்சுன்னா அந்த 20யும் என்னோட ரெஜிஸ்டர் நம்பரையும் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது பை டிஃபால்ட் என்ன பண்ணுறோம்? இம்ப்ளிசிட் கால் அப்படியே என்ன பண்ணிடும்? கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணிடும். இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான், டேட்டா நம்பர் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? S1.display S2.display, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலையும் செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலையும் நான் என்ன பண்ண போகிறேன்? டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நம்மளோட அவுட்புட், ஓகே, அவுட்புட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா S1 சொல்லி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் சொன்னேன். ஸோ டிஃபால்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் என்னவாயிரும்? 19 அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கும். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா ரெஜிஸ்டர் நம்பர் அலாங் வித் என்ன சொன்னேன்? ஏஜ் சொன்னேன். இப்போ என்னவா இருக்கும்? ஏஜும் இருக்கும். ஓகேவா? ஸோ மேபி S3ன்னு ஒரு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போது இவங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூக்கான ஏஜ் என்னவோ அதுவே என்ன பண்ணிடும்? டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ என்ன பண்ணுறேன்? டிஸ்பிளே மட்டும் கால் பண்ணுறேன். தேர்ட் ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் அவங்களோட டிஃபால்ட் ஏஜ் என்னது? 19. ஓகே, ஸோ மேபி இதுக்கு பின்னாடி இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் செட். கம்பைல் பண்ணலாம். கம்பைல் பண்ணோன்னா என்ன ஆயிரும்? பை டிஃபால்ட் எரர் வந்துடும். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நிமிஷம் எரர் வந்துடும். ஏன்னா பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா இசட், இங்கே போய் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங் ஃபார் பேராமீட்டர் 3 அப்படின்னு சொல்லுது. அங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் அசைன் பண்ணணும். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனை மாதிரி இங்கே என்ன பண்ண முடியாது? ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகே, ஃபங்க்ஷனை மாதிரி இங்கே என்ன பண்ண முடியாது? ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்போவுமே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் டுவர்ட்ஸ் ரைட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா வேல்யூஸையும் பாஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.
Thank you so much for watching this video also.